நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஜூலை மாதம் அந்த 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல பார்க்க போறது மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். மேஷராசி. மேஷராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப விவேகமானவர்கள். அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை ஃபாஸ்டா செய்யக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. அதாவது மத்த ராசிக்காரங்களோட இவங்க கிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வேலையை பார்த்துட்டு தான் அடுத்த வேலை பார்க்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். ஒரு அரசரை போல செயல்படக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். அதாவது ஒரு விஷயம்னு எடுத்துட்டீங்கன்னா அதை தீர விசாரிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கக்கூடியவர்கள். எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்க்காம நல்லா அலசி ஆராய்ந்து அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். அப்படியேப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமோகமா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசிலேயே சுக்கிர பகவான் இருக்காரு. ராசிலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால, அதாவது 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் இவங்களுடைய ராசிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும், அதாவது இது வரைக்கும் தங்கி யாருக்கிட்டையாவது வராத பணம் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இல்ல தொழில அபரிதமான பணப்புழக்கம் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்க போகுது. எங்க இருந்துதான் இவ்வளவு பணம் வருதுன்னு தெரியாது. நிறைய பேர் இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க யாருக்கிட்டையாவது ஃப்ரெண்ட் கிட்டயோ இல்ல சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. அந்த பணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப அவங்கள வீடு தேடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது அஷ்டலட்சுமி வீட்டுக்கு கதவை தட்டி உள்ள வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு. சோ அஷ்டலட்சுமி வீட்டுக்குள்ள வந்தா என்ன பண்ண போறாங்க? எல்லா விதத்திலையும், அதாவது அஷ்டலட்சுமினா என்ன, எல்லா விதத்திலையும், அதாவது குழந்தை பாக்கியம், சந்தான பாக்கியத்தை கொடுக்க போறாங்க. சந்தான லட்சுமி வந்துட்டாங்கல்ல, சந்தான பாக்கியத்தை கொடுக்க போறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில வந்து வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் வேலை வாக்கியம் கொடுக்க போறாங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீடு தேடி வரப்போகுது. வேலைன்ற ஒரு விஷயம் இல்லாம தண்டசோறுன்னு நிறைய பேர் திட்டி அந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க மேஷராசிக்காரர்கள். இப்ப அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீடு தேடி வரப்போகுது. அது மட்டும் இல்லாம கல்யாணமே நடக்கல, ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு லாஸ்ட்லயே உட்கார்ந்து இருக்கனால கண்டிப்பா வந்து சொந்தத்து வழியில திருமணம் நடைபெறதுக்கான ஒரு யோகம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம ரொம்ப நாட்களாவே வந்து ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்கான பலன் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். பட் இந்த டைம், அதாவது இந்த மாதம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கான பலன் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு அமையுது. கண்டிப்பா வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க எடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பலன் வந்து இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சு எல்லா விதத்திலயும் ஏற்றம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் வந்து ராசிலேயே இருக்கிறதுனால எதிர்பாலினத்திடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமோ பெண்ணா இருந்தா ஆணிடமோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது உங்களுடைய மெசேஜ் ஏதாவது அனுப்புனீங்கன்னா அதை வந்து போட்டோ எடுத்து வச்சுக்கிறது, இல்ல வந்து நீங்க யாருக்காவது வந்து இந்த மெசேஜ் அனுப்புறதோ இல்ல வீடியோ கால் பண்றது, அந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டு ஏதாவது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசணும்னு நினைச்சு நீங்க பேசுறது கூட பாத்தீங்கன்னா அது மூலமா உங்க குடும்பத்தினருடைய பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால சோ சந்தேகத்துக்கு இடம் இல்லாம யாருக்கிட்டயுமே வந்து அளவோட வச்சுட்டு இருக்கிறது நல்லது. தேவையில்லாம ஓவர் க்ளோஸ் ஆகாம இருக்கிறது நல்லது. புதியதா ஏதாவது நண்பர்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். ஆனா அவர்களை நம்பாம இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சுபிட்சத்தை தரும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுடும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் கேது சேர்க்க 18 வருஷத்துக்கு அப்புறம் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் ஒன்றிணைஞ்சு சிம்மத்துல உட்கார்ந்து இருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இவ்வளவு நாட்களா வந்து மேஷராசிக்காரர்கள் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. பட் இந்த தடவை நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கை கூடி வரும். குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு ஏறாத கோயில் இல்லைங்க, ஒவ்வொரு கோயிலா ஏறி இறங்கிட்டோம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே
குழந்தை பாக்கியம், அந்த புத்திர பாக்கியம் உங்களை தேடி வரப்போகுது. இந்த மாதம் அனுகூலமான ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு நாட்கால பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே விடிவுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. அதே மாதிரி வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் எல்லாமே பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் போறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு. நிம்மதியான தூக்கமே இல்லைன்னு புலம்பிட்டு இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த மாதம் நிம்மதியான தூக்கம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துட்டு தான் தூங்குவாங்க, தூக்கமே இல்லைங்க. வேலையில பிரச்சனை, பண பிரச்சனை இருந்தா எங்க இருந்து தூக்கம் வரும்? யோசிச்சு 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 அந்த மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கும். நிறைய பேர் டிப்ரெஷன்ல போயிருப்பீங்க மேஷராசிக்காரர்கள். அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல தூங்குறதுக்கான ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையுது. ஏன்னா பலன்ல உங்களுக்கு சனி பகவான் உட்காந்துருக்கனால கண்டிப்பா வந்து இந்த தூக்கம்ன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி 2ல சூரியன் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து தனி குடுத்தனம் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் தனி குடுத்தத்துக்கான ஒரு மாதமாகவும் அமையுது. நீங்க அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தனி குடுத்தனம் போகலாம். சோ இந்த மாதிரி எல்லா விதத்திலும் ஏற்றம் நிறைந்த மாதமாகவே மேஷராசிக்கு இருக்கு. மேஷராசிக்கான பரிகாரம், மேஷராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து அதிபதியா இருக்காரு. இவங்க வந்து என்னன்னா பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு, அதாவது அரளிப்பூ இருக்கு பாருங்க, அது உங்க கையாலேயே கட்டி எடுத்துட்டு போய் போட்டுட்டு 2 அகல் விளக்கு, அதாவது துவரம்பருப்பு வந்து கீழே பரப்பி வச்சுட்டு அந்த துவரம்பருப்பு மேல 2 அகல் விளக்கு, அதாவது நல்லெண்ணெய் ஊத்தி ஏத்திட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும்.